ஹலோ மக்களே! ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு பக்தி விலாக் தான் இன்னைக்கு. ஆமாங்க. ரொம்ப நாளா அம்மா வந்து இந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலி வந்து அந்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் இதுக்கு வந்து சென்னை போணும். ஸோ கோயம்புத்தூர் டூ சென்னை நாங்க வந்து ட்ரெயினில் தான் போகலான்னு பிளான் பண்ணி கோயம்புத்தூர் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூர் நாங்கள் கரெக்டாக ஸ்டேஷன் வரும்போது கரெக்டாக பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ கரெக்ட் டைம் நம்ம ரீச் ஆகிட்டோம் ஆக்சுவலி. இது வந்து சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின். ஸோ அதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். எல்லாம் ஸ்லோவாக வந்துட்டு இருந்தாங்க, செட்டில் ஆகிட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் கரெக்டாக நம்ம சீட்டில் செட்டில் ஆயாச்சு. அண்ட் ட்ரெயினும் எடுத்துட்டாங்க. போகிற வழியெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. மோஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். உங்களுக்கும் ட்ரெயின் ஜேர்னி பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து என்ன உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய பக்தி விலாக்ஸ், நிறைய ட்ராவல் விலாக்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, நான் வந்து விலாக்ஸாக போடுறது உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் ஒரு வழியாக வந்து சென்னை ஆஃப்டர் 8 hours வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து லேட் நைட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக வந்து சென்னை ரீச் ஆகும்போது. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங்கே பிளான் பண்ணியிருந்தனால இடையில 2 to 3 hours தான் இருந்தது ஹார்ட்லி. ஸோ சென்ட்ரல்லே வந்துட்டு ப்ரைவேட் லான்ச்சஸும் இருக்குது அண்ட் கவர்மெண்ட்டோட ரிட்டையரிங் ஹோம்ஸ் அண்ட் டார்மெண்ட்ரிஸும் அவைலபிளாக இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நாங்கள் அங்கே வந்து டார்மெண்ட்ரிஸ் எடுத்து நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்து ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் டே வந்து கோயம்பேடு போகிறதுக்கு மெட்ரோ ஸ்டேஷனில் போய் மெட்ரோ எடுத்துட்டோம் ஆக்சுவலி. கோயம்பேடுலேருந்து தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ட்ரிப்ஸ் எல்லாமே பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து கோயம்பேடு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதையுமே எங்களுக்கு வந்து பஸ் கிடச்சிருச்சு. நாங்கள் அங்கேருந்து ரெட் ஹில்ஸ் போகிறதுக்கு தான் வந்து நாங்கள் பஸ் எடுத்திருந்தோம் ஆக்சுவலி. ரெட் ஹில்ஸ்லேருந்து சிறுவாபுரி தான் போகிறோம். ரொம்ப நாளாக வந்து அம்மா இங்கே போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த யூடியூப்பில் நிறைய பேர் சிறுவாபுரி கோயில் பற்றி சொல்கிறாங்க. அங்கேருந்து சிறுவாபுரி போயிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் தான் நாங்கள் கோயில் போயிருந்தோம். நான் ஆட்டோ தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோயிலில் வந்து கொஞ்சம் கூட்டம் தான். நிறைய பேர் வந்து சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் 100 rupees டிக்கெட் தான் எடுத்துருந்தோம் ஆக்சுவலாக. 100 rupees டிக்கெட்லேயுமே வந்துட்டு நல்ல கூட்டம் இருந்தது. ஒரு 1 hour இருக்கும் நாங்கள் சாமி பார்க்குறக்கு. நான் வேறு பேக்கை தூக்கி முன்னாடி போட்டேனால முடியல, ஏன்னா ரொம்ப நின்றுட்டே இருந்தோமோ அதனால். அண்ட் சாமி நல்லபடியாக பார்த்துட்டு அங்கேயே வந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்து ஹோட்டல்ஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். அங்கேருந்து குன்றத்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். 1:30க்கெல்லாம் வந்து நட சாத்திடுவாங்க. அதனால் நாங்கள் கேப் எடுத்துட்டோம். கரெக்டாக நாங்கள் 1 மணிக்கு நாங்கள் வந்து கோயில் ரீச் ஆகிட்டு 50 rupees டிக்கெட் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ஏன்னா வந்து பொது தரிசனம் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. நட சாத்திட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 50 rupees டிக்கெட்லேயே நம்ம போயிட்டோம். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். அண்ட் நல்லபடியாக சாமி பார்த்துட்டோம். நட சாத்துறதுக்கு முன்னாடி சாமி பார்த்தாச்சு. அண்ட் ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் டைமில், அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இல்லை அப்படின்னா நாங்கள் 2 கோயில் தான் பார்த்துருக்க முடியும். ஸோ இப்போ நாங்கள் ஒரு 1:30 2 o'clock நாங்கள் 2 கோயிலுமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெளியே உட்காந்து எல்லாருமே பார்த்துட்டு விழுந்து கும்பிட்டு சாமி பார்த்துட்டு அங்கே முன்னாடி வந்து ஸ்டெப்ஸில் இறங்கிடலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் தான் வந்திருந்தோம். முன்னாடி வந்து அந்த க்ரீன் நெட் போட்டிருந்தாங்களா, கொஞ்சம் வெயில் தெரியல. ஸோ நானும் அம்மா அவங்க உட்காந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வீட்டில் இருக்கும்போது பிளானே கிடையாது. ஆனால் அங்கே போய் பிளான் பண்ணது என்னென்னா வடபழனி கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் அம்மா அப்பாலாம் வந்து வடபழனி கோயில் போயிருக்கோம். சரி இன்றைக்கி நமக்கு டைம் இருக்குல்ல, ஒரு 2 to 3 hours இருக்குது ட்ரெயினுக்கு. ஸோ அதனால் வடபழனி கோயில் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். கோயிலுக்கு வந்து தான் பிளான் பண்ணோம். நான் நம்ப மாட்டேங்க, எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஆனால் குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே வடபழனிக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, முருகரே நம்மளை பார்க்க ஆசைப்படுறாரு போல் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் ரொம்ப குஷி ஆகிட்டேன். அங்கேருந்து வடபழனி வந்தாச்சு. வடபழனி வந்து சாமி நல்லா கும்பிட்டோன்னா 4 o'clock நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. பொது தரிசனத்துலேயே நாங்கள் போயிட்டோம். அண்ட் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு தூண்லேயுமே சிற்பங்கள்லாம் செம்மையாக செதுக்கியிருந்தாங்க. ரொம்பவே டிவைனாக இருந்தது ஆக்சுவலாக. இங்கேயும் நான் சிறுவாபுரி முருகரை நான் பார்த்துட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மார்னிங்கும் உங்களை பார்த்தேன், இப்போவும் உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அண்ட் வெளியவே உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டே போகலாம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். 3 கோயில் அண்ட் வெயில் வேறையா. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அண்ட் அங்கேருந்து நாங்கள் கரெக்டாக வந்துட்டோம் சென்ட்ரலுக்கு. நான் 10 மணிக்கு ட்ரெயின், 9:15 அந்த மாதிரி வந்துட்டோம். அங்கே வந்ததுக்கப்புறம் மழை போல் எனக்கு வந்து பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு. நான் பாட்டுக்கு பிளாட்ஃபார்மில் கொடை பிடிச்சி போயிட்டு இருந்தேன். இந்த பக்தி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.